இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்போஸ்தலர் நாட்களிலே ஒரு நாள் தேவாலயத்திற்கு பேதுரு யோவானும் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆலயத்தின் முன்பாக வாசலருகே உட்கார்ந்து ஒரு மனிதன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கான். அவனுக்கு கால்கள் நடக்க முடியாமல் பிறவியிலிருந்தே கால்களிலே ஒரு குறைவு. அவன் தாய் வயிற்றிலே சுமந்தது மட்டுமல்லாமல் அந்த தாய் அவனை பெற்ற பிறகும் சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. அவனுடைய வேலையெல்லாம் ஆலயத்திற்கு வெளியிருந்து பிச்சை எடுக்கிறது தான். இந்த சூழ்நிலை அவன் இந்த 2 பேரிடம் கேட்கிறான், ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லி. ஆனால் பேதுரு யோவானிடம் கையில என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் கிடையாது என்று சொல்லி அவங்க ஆண்டவருடைய வல்லமையினால் நிறைந்திருந்தபடியினால் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொல்லி அவனுடைய சூழ்நிலையை மாற்றிவிட்டார்கள். அவ்வளவுதான். அது நடக்க முடியாமல் குறைவா இருந்த அந்த கால்கள் நிறைவாய் மாறினது. எழுந்தான், நின்றான், குதித்தான், துதித்தான், தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், நடக்க முடியாதவன், அதுவரை பாரமாக இருந்தவன், அவன் பாரம் எல்லாம் மாறி அவனே நடக்க ஆரம்பித்தான். அதோடு குதிக்க ஆரம்பித்தான். அதோடு அதுவரை ஆலயத்திற்கு வெளியே இருந்தவன் உள்ளே போய் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். அவன் சூழ்நிலையே மாறிடுச்சு. அது மட்டுமா, அன்றோடு அந்த பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு ஒரு முடிவு உண்டானது. அதிலிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறிவிட்டான். எவ்வளவு பெரிய அற்புதம்! இதே காரியத்தை இன்றும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவருடைய வல்லமை இன்னும் குறைந்து போகவில்லை, நின்று போகவில்லை. அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். அவரால் முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை. நாம் ஒருவேளை இன்னைக்கு மருத்துவம் உதவி செய்யல, இனி அவ்வளவுதான், இனி இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள் நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்ல அவ்வளவுதான். ஆனால் அப்படி அல்ல. இன்றும் இந்த ஆண்டவர் ஜீவிக்கிறார். அன்று செய்த அற்புதத்தை இன்னும் செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். கடற்கரை ஓரத்துல சில வாலிபர்கள் தொடர்ந்து ஈவினிங் அல்லது நைட் நேரத்தில் ஜெபிப்பது வழக்கம் போல ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது போதையினால் நிரம்பிய ஒரு சகோதரன் அங்க வந்து அப்படியே பக்கத்துல போய் உட்கார்கிறார். அவருடைய வேலை டெய்லி குடிப்பாரு, அந்த பீச்ல விழுந்து கிடப்பாரு, அப்போதையிலே தூங்குவாரு, பிறகு காலையில எழுந்து வீட்டுக்கு போவாரு. சரியா வேலைக்கு போறது இல்ல, சண்டை போட்டு பணத்தை பிடுங்கி குடிக்கணும், வெறிக்கணும், கடற்கரையில் விழுந்து படுக்கணும். இதுதான். அன்றைக்கு அதே மாதிரி வந்திருக்கும் பொழுது இந்த வாலிபர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பக்கத்துல போகும்போது அவரால் அதை தாண்டி போக முடியவில்லை. உடனே இவர் அவங்க அருகில போய் உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்த உடனே இங்க ஜெபம் போய்கொண்டே இருக்கிறது. அவங்க துதித்து பாடி ஆண்டவருக்கு நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஊக்கமாய். ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கியிருந்தபடினாலே இவர் கிட்ட போய் உட்கார்ந்து போதெல்லாம் தெளிஞ்சிருச்சுது. போதை தெளிஞ்சதோடு மட்டுமல்லாம இவருக்கு ஒரு பெரிய மாற்றம். அன்னையிலிருந்து இது என்னடா எனக்கு போதெல்லாம் போயிடுச்சுன்னு நார்மல் ஆயிட்டாரு. நார்மல் ஆனது அவங்களுக்கு கூட சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பிரேயர் முடிஞ்சது. அவங்க கிளம்பும் போது அந்த சகோதரரை பார்த்து, எப்பா நான் என்னைய குடிக்க மாட்டேன்ப்பா, நீ ஒழுங்கா இருப்ப, இவங்க குடிக்க கூடாதுன்னு எதுவுமே அவங்களுக்கு அது டீச் பண்ணல, ப்ரீச் பண்ணல, அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சரி என்று சொல்லிட்டு அவர் யாருன்னு விசாரிச்சுட்டு, சரி நீ குடிக்காதங்க, நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க, வேலைக்கு போங்கன்னு இவங்களும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா என்ன ஆச்சுன்னா, அதே நேரத்துல இவரும் வந்து ஜெபத்துல நான் கலந்துக்கலாம்னு சொல்லி வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. நடந்தது என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம். போதையிலிருந்து விடுதலை. இந்த குடிச்சு வெறிச்சு கிடக்கிற நிலைமை மாறி ஒழுங்கா வஸ்திரத்தை உடுத்தி நேரா வீட்டிலும் சண்டை போடாம வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாராம். அந்த குடும்பத்தினுடைய எல்லா சிறையிருப்புமே மாறிடுச்சு, துக்கம் மாறிடுச்சுது, நிந்த மாறிடுச்சுது. இதுவரை குடிச்சிட்டு இவர் இங்கதாங்க விழுந்து கிடப்பாருங்க, அந்த நிலைமையும் மாறிடுச்சுது. பாருங்க, ஆண்டோட பிரசன்னம், ஆண்டோட வல்லமை எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வருகிறது. இன்றைக்கு எவ்வளோ இளைய சமுதாயம் இன்னைக்கு போதைக்கு அடிமையாய் கிடக்குது. படிச்சவங்க படிக்காதவங்க வித்தியாசமே இன்னைக்கு இல்லையே. அந்த அளவு வேகமாய் இந்த போதை பழக்கங்கள் பரவி கொண்டிருக்கிற ஆண் பெண் கூட வித்தியாசம் இல்லாத இந்த சமுதாயத்துல இன்னைக்கு அதுல இருந்து இன்னைக்கு விடுதலை பெற வழி இல்லாம எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் போறாங்க. ஆனால் அது முடியல. ஆனா ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய பிரசன்னம் மாற்ற வல்லமையுடையதா இருக்குது. எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்தை அதை முறிக்கும்.
ஒருவேளை இன்னைக்கு பலவீனமா இருக்கிறீங்க, முடியாத காரியங்கள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். சிறையிருப்பு மாறப்போது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் இருக்கலாம், அல்ல சகோதர சகோதரிகள் இருக்கலாம், யாராக இருந்தாலும் கணவனுக்காக ஜெபிக்கக்கூடிய மனைவிமார்கள் இருக்கலாம். என் தேவன் மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் காலை நேரத்திற்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக காரியங்கள் இல்ல, இன்னைக்கு அநேகர் அடிமைத்தனத்துல மாட்டிட்டு நடக்க முடியாம, எழுந்திருக்க முடியாம, துதிக்க முடியாம, ஆலயத்திற்கு வெளியே அல்லது காணியாட்சிக்கு வெளியே உடைய அன்பை விட்டு தூரமாய் போய் வாழ்கிற கூட்டங்கள் இன்னைக்கு பெருகிச்சுப்பா. அந்த நிலத்தில மனம் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுங்க, இருள மாற்றுங்க, வெளிச்சம் ஒதுக்கட்டுப்பா. எந்தெந்த இதுலலாம் இன்னைக்கு என்னால முடியலேன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்களே, ஆண்டவர் விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்து நாமத்தை உயர்த்த நீர் கிருபை பாராட்டுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், குடும்பங்களுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை நிரூபிப்பீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றும் அற்புதங்களை செய்கிற நம் நடுவில் இருக்கிறாரே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அற்புதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.